திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதையல் எடுத்து தருவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் 11 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மோசடியில் ஈடுபட்ட போலி ஜோதிடரிடம் இருந்து பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வாணியம்பாடியை அடுத்த மல்லக்குண்டா ஊராட்சி பழக்கல்பாவி கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு அருணா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வந்துள்ளார். இந்த நிலையில் உறவினர் மூலம் ஜோதிடர் என கூறி தர்மபுரியை சேர்ந்த உதயகுமார் என்பவர் சங்கருக்கு அறிமுகமாகியுள்ளார். அவர் உங்கள் வீட்டில் செய்வினை உள்ளதாகவும் இதனை எடுக்காவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுள்ளார். இதனால் அச்சமடைந்த சங்கர் செய்வினையை எடுப்பதற்காக பூஜைகள் செய்ய 1,28,000 ரூபாயை ஜோதிடர் உதயகுமாரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் அதனை வெளியே எடுக்காவிட்டால் நீ இறந்து விடுவாய் என கூறிய ஜோதிடர் பல்வேறு இடங்களில் பூஜைகள் செய்து புதையல் எடுத்து கொடுத்துள்ளதாக போலியான வீடியோக்களை காண்பித்து சங்கர் மற்றும் அவரது குடும்பத்தாரை ஏமாற்றியுள்ளார். உறவினர் மூலிமா அறிமுகமானார் உதயகுமார் ஜோதிடர் ஒருத்தர். அவர் ஜோசியம் பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கும் வீட்லிக்கும் செய்வினை வச்சுருக்குறாங்க, அந்த செய்வினையை எடுக்கணும், செய்வினையை எடுக்கிறதுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னாரு. நாங்கள் எவ்வளோன்னு கேட்டோம். அதுக்கு 3 லட்ச ரூபா சொல்லி கடைசியாக 1,08,000 ரூபாயில் நின்றார். மீதி பார்த்து கோயில் மூலிமா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி 1,08,000 ரூபா கட்ட வச்சார். பின்னர் புதையலை எடுக்க விடாமல் யாரோ செய்வினை செய்துள்ளதாகவும் அதற்காக ஆடு, மாடு, பன்றி ஆகியவற்றை பலி கொடுக்க வேண்டும் என பல்வேறு காரணங்களை கூறி பல தவணைகளாக கூகுள் பே மற்றும் போன்பே மூலமாகவும் நேரடியாகவும் 11 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். ஆனாலும் பேராசை அடங்காத ஜோதிடர் பூஜை செய்யும் போது ஒருவருக்கு மூக்கு மற்றும் வாயில் இரத்தம் வந்து உயிருக்கு போராடி வருவதாக கூறி ஒரு புகைப்படத்தை அனுப்பி மேலும் பணம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கர் தன்னிடம் பணம் இல்லை என்றும் பூஜைகள் வேண்டாம் என்றும் கொடுத்த பணத்தை மீண்டும் கொடுத்து விடுங்கள் என கேட்டுள்ளார். மேலும் பணத்தை கொடுக்காவிட்டால் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதற்கு புகார் கொடுத்தால் உனக்குதான் பிரச்சனை என ஜோதிடர் உதயகுமார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆட்டோ ஓட்டுநர் இழந்த 11 லட்சத்தை மீட்டு தர கோரி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் கவர்மெண்ட் மேலே, கேரளா கவர்மெண்ட் மேலே தான் கொடுக்குற மாதிரி வரும். கேரளா அப்ரூவலோடு செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் உங்களுக்கு தான் பாதிப்புன்னு ஒரு வகையில் மிரட்டுறாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கிறதுனால நான் அவருடைய முகம் மட்டும்தான் என்கிட்ட இல்லை, மீதி எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இதை முடிவாக எங்கே கேஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த காசு அனுப்பியிருக்கிறதும் பேசின ரெக்கார்டை வச்சு நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஏமாற்றுவோர் இருக்கும் வரை ஏமாற்றுவோரும் இருப்பார்கள் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. அதனால் பில்லி, சூனியம், செய்வினை, புதையல் போன்ற மூட நம்பிக்கைகளில் மூழ்கியுள்ள மக்கள் இனியாவது விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.